வணக்கம் அன்பான சொந்தங்களே. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு ராமாயண கதை சொல்லல். இந்த ராமாயண கதையை வாரம் வாரம் மிக அழகாக அற்புதமாக மங்கையர்க்கரசி சுப்பிரமணியம் அவர்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய 4வது பாகம் இதோ நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மங்கையிடமே நாங்கள் அழைத்துக் கொள்வோம். வணக்கம் மங்கை. வணக்கம்மா. மிக அழகாக சுதந்திர தினம் சரி சொல்லுங்கம்மா. மிக அழகாக இருக்கின்றீர்கள். அப்ப சுதந்திர தின மகிழ்ச்சியிலோ என்று கேட்டுக்கொண்டு நீங்கள் ஆரம்பிங்க. வணக்கம்மா. எங்களுடைய சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 78வது சுதந்திர தினம் கொண்டாட போறோம். உலகத்தவர் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொடியேற்றி இந்த நாளில் எங்களுடைய கொடியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஜெய் ஹிந்த். ஜெய் சிங். வால்மீகி அறம் ராமாயண கதைகளும் நீதிகளும். இன்று பார்க்க போறது 4வது பாகம். நல்லி குப்புசாமி அவர்கள் எழுதிய வால்மீகி அறம் ராமாயண கதைகளும் நீதிகளும் 4வது பாகம். முனிவர் ரிஷ்யசிங்கர். இதிகாச தொடர்ல நம்ம ராமாயணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நகுலா மேடமும் நாங்களும் உங்களுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி நாங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு சிறப்பா தமிழ் பேசுறாங்க பாருங்க. இந்த நகுலா அவங்கள பார்த்து வியப்பா இருக்கு எனக்கு. அவங்களுடைய மகளும் நல்லா சிறப்பா தமிழ் பேசுறாங்க. இவங்க எனக்கு அறிமுகமானது இணையத்தின் மூலமாக நம்ம முத்தமிழ் தொலைக்காட்சியில ஜூம் மீட்டிங்ல தான் அறிமுகமானோம். இந்த அருமையான எனக்கு வாய்ப்பு கொடுத்த அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் சொல்லணும்னு நினைப்பேன். இந்த வாரம் தான் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டா கதை புதியது, அதனால நேரம் இருக்குதுன்றதால இந்த நகுலா மேம் எப்படியும் சொல்லணும். அவங்க என்ன பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பேசுற தமிழ் எங்க சென்னை ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிக்குதான். ரொம்ப அழகா பேசுறாங்கன்றாங்க. பிழை இல்லாம பேசுறாங்க. இப்ப பாகம் 4 முனிவர் ரிஷ்யசிங்கர். இந்த பாகத்துல ரிஷ்யசிங்கரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பொய்யன, அதாவது மழை பெய்யன பெய்யும் மழை என்பதற்கு கற்புக்கரசிதான் வேண்டுமா? கற்புக்கரசனும் வரலாமே. இந்த பாகத்தில் உள்ள கற்புக்கரசனும் வரலாமே. யார் அவர்? அவர்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அங்க தேசத்து தலைவர் மன்னர் ரோமபாதர். இந்த ரோமபாதர் நாட்டை சிறப்பா ஆண்டுகிட்டு வந்துட்டு இருந்தாரு. அவர் நல்ல பலசாலி, திறமைசாலி, அறிவாளி. அந்த நாட்டுல மழை இல்லாம ரொம்ப கடும் பஞ்சம் ஏற்படுது. விளைச்சல் இல்ல, பயிர்கள் எல்லாம் வாடி போயிட்டு விவசாயம் பண்ண முடியாம மக்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. ஜீவாமிசமே இல்லாம கஷ்டப்படுறாங்க. அப்ப சில அந்தணர்களை அழைச்சி ரோமபாதர் சில அந்தணர்களை அழைச்சி பேசுறாரு. என்ன பண்ணலாம், மழை வர்றதுக்கு என்ன பண்ணலாம்னு போது அப்போ அந்த அந்தணர்கள்லாம் சொல்றாங்க, முனிவர் விபாண்டகருடைய மகன் ரிஷ்யசிங்கர் வந்தாக்கா நம்ம நாட்டுல மழை பெய்யும் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா, சரி நீங்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது விபாண்டகர் ரொம்பவும் கோவக்காரர். அதனால நாங்க விபாண்டகர் கிட்ட போயிட்டு கேட்க போகும் போது ரிஷ்யசிங்கரை வர வைக்கணும்னு சொல்லும் பொழுது அவரு கோவப்பட்டு எதனா சாபம் விட்டுட்டாருனாக்கா எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அதனால நாங்க போக மாட்டோம், நாங்க ரிஷ்யசிங்கரை எல்லாம் பார்க்க மாட்டோம், அவரு கூப்பிட்டு வர முடியாதுன்னு சொல்லி மந்திரிகள் அமைச்சர்கள் எல்லாரும் தயங்கிட்டு சொல்றாங்க. அப்ப அந்தணர்கள்லாம் யோசிச்சு ஒரு யோசனை சொல்றாங்க. அது என்ன யோசனைனா, பெண்களே பார்த்தது கிடையாது. ரிஷ்யசிங்கர் பெண்களையே பார்த்தது கிடையாது. காய்கனிகள் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சமையல் செய்து உணவு சாப்பிட்டது கிடையாது. அதே மாதிரி மர உரி உடையதான் உடுத்திக்கிட்டு இருக்காரு. மரத்தாலான உடைய உடுத்திக்கிட்டு இருக்காரு. ஆடை அணிகலன்களை அணிந்ததில்லை. அதனால
நம்ம வந்து அழகும் இளமையும் இனிமையான குரலும் மயக்கும் விழிகளும் திறங்க வைக்கும் மொழியும் வாய்க்க பெற்ற பெண்கள் எல்லாம் அழைச்சி அவரை மயக்கி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை செய்யறாங்க. அப்போ அந்த ஆலோசனையை எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் நீங்க கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணுங்க சொல்லும் பொழுது அமைச்சர்கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கிறாரு ரோமபாதர். அப்போ அமைச்சர் இந்த பெண்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஏற்கனவே மிகவும் அழகு வாய்ந்தவர்கள் அங்க இருக்கிறவங்க இன்னும் அழகா ஆகி அவர்களை பாடி வரணும்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது பெண்கள் எல்லாரும் போறாங்க. எங்க போறாங்க? திவாண்டகருடைய ஆசிரமத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு எப்ப ரிஷிசிங்கர் வெளியே வருவாருன்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஓரமா ஒளிஞ்சிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரிஷிசிங்கர் வெளியே வராரு. வரும்பொழுது ஏன் எப்படி வராருன்னா இனிமையான குரல்ல பாடுறாங்க பெண்கள் எல்லாரும். அந்த குரலை கேட்கறதுக்காக வெளியே வராரு. வெளியே வந்ததும் பெண்கள் அவ்வளவு அழகா இருக்கிறாங்க. அவருக்கு என்ன சொல்றது அப்பதான் பாக்குறாரு, முதல் பாக்குறாரு, குரல் எல்லாம் முதல் கேட்கிறாரு. அப்ப அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க என்ன பண்றாங்க, இனிப்பு பழங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவரை ஆற தழுவி அவரை உபசரிச்சு எல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் வந்துடுறாங்க. அப்போ அவரு சரி இந்த மாதிரி வரணும்னு சொல்லும் பொழுது உங்க நாட்டுக்கு நான் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவரு காலடி எடுத்து வச்ச உடனே மழை பெய்யுது. அப்போ அந்தணர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அழைக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரிஷிசிங்கரை அழைக்கிறீங்கல்ல, அப்ப கூப்பிடும்போது அவரை வந்து உங்க பெண்ணு காந்தாவை கொடுத்து இங்கேயே நிறுத்திக்கிட்டீங்கன்னா நாடும் சுபிட்சமா இருக்கும், எல்லா மக்கள் எல்லாரும் சுபிட்சமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அந்த ரிஷிசிங்கரு வந்ததும் நல்லா மழை பெய்யுது, விளைச்சல் ஆகுது, சுபிட்சமா இருக்காங்க. அவர்கிட்ட ரொம்பவும் மரியாதையா ராஜ உபசரணை பண்ணி அவரு உத்தமமான அந்தணர்னாவே அவர் தான் ரிஷிசிங்கர் தான். அந்த அந்தணரை நல்லா பதிவோட அரவணைச்சு பிரத்யோபகாரமா அவருடைய பொண்ண வேதாந்த விதிப்படி கன்னிகாதானம் செஞ்சு கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த நாடே சுபிட்சம் ஆயிடுது. வந்தார் ரிஷிசிங்கர், விளைச்சல் அதிகமாகுது, நாடு சிறப்பாயிடுது. இந்த பாகம் வந்து இந்த இதோட முடியுது. முனிவர் ரிஷிசிங்கர் கேள்வி கேட்கட்டுமா மேம்? ஆம், நீங்கள் அதற்கான கேள்வியை கேட்டு விடுக்கலாம். ரிஷிசிங்கரின் தந்தை பெயர் என்ன? அருமையான அடுத்த பாகம் ஐந்தாவது பாகம் ராம ஜனனம். அடுத்த பாகத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மங்கை. அழகாக அற்புதமாக 4வது பாகத்தை நிறைத்திருக்கிறீர்கள். இந்த 4வது பாகத்தில கேட்ட கேள்விகளுக்கும் நீங்கள் அந்த கொமெண்டில் உங்கள் பதில்களை அளித்தால் நாங்கள் 60 பாகம் முடிந்தவுடன் வர விடைகளை பார்த்து அதில் குழுக்கள் முறையில் 3 பேருக்கு பரிசுகள் தர காத்திருக்கிறோம். எனவே இந்த மங்கையின் அரிய முயற்சிக்கு நீங்களும் உங்கள் கருத்துக்களையும் அந்த கொமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம், பாராட்டுகளையும் தெரிவிக்கலாம். உங்களை அன்போட கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த நிகழ்வில் இருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.